திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு கட்டமாக இந்த விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்று நிக்கிதாவிடம் 3 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. நகை கொள்ளை போனதாக வழக்கு தொடர்ந்தவர் இந்த நிக்கிதா. இவருடைய புகாரின் அடிப்படையில்தான் இளைஞர் அஜித்குமாரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு தொடர்ந்து அவருடைய மரணமும் நிகழ்ந்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் நிக்கிதாவிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிக்கிதாவும் அவருடைய தாயாரும் மருத்துவமனைக்கு சென்றார்களா? மடப்புரம் கோயிலில் நடைபெற்ற சம்பவம், திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்தவை குறித்து இம்மாதிரி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் நிக்கிதாவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3 மணி நேரம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் ஜெகநாத் இணைப்பில் இணைகிறார், பேசலாம். ஜெகநாத், வணக்கம். நிக்கிதாவிடம் என்னென்ன விதங்கள்ல இந்த கேள்விகள் என்று முன்வைக்கப்பட்டதாக அறிகிறோம், விவரங்கள் என்ன? வணக்கம். அஜித்குமார் கொலை அந்த வழக்குல பாத்தீங்கன்னா 11வது நாளாக தொடர்ந்து சிபிஐ விசாரணையை முன்னிட்டு இந்த வழக்கின் முக்கிய நபராக இந்த நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிக்கிதா மற்றும் அவரது தாயிடம் ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அங்கு எப்பொழுது சென்றார்கள், எங்கு சென்றார்கள், எத்தனை மணிக்கு எங்கு சென்றார்கள், கோவிலுக்கு செல்லும் போது அஜித்குமார் என்ன பேசினார் என்று பல்வேறு வகையான, குறிப்பாக ஜூன் 27 மற்றும் 28 விசாரணைக்காக அவர்கள் செல்லூரை முன்பு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவர்கள் நகையை வைத்திருந்தார்கள், நகையை வைத்தது அவர் எந்த பைக்கில் வைத்தார்கள், எந்த காரில் எந்த பகுதியில் வைத்திருந்தார்கள் என்று பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பியிருக்கார்கள். சுமார் என்று பார்த்தீர்களானால் ஒரு மதியம் 2 மணி அளவில் நிக்கிதா அவர்கள் விசாரணைக்காக மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்தார். குறிப்பாக அவரிடம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி என்று நிக்கிதா அவருடன் தாயாரிடம் எங்கு சென்றார், மருத்துவமனைக்கு சென்றார்களா, நகையை எந்த இடத்தில் வைத்து கலட்டினார்கள், என்னென்ன வகையான நகைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள், நகைகளுக்கான ரசீதுகள் இருக்கிறதா, நகைகளுக்கு காரில் வைக்கப்பட்ட இடம் எந்த இடத்தில் வைத்தார்கள், அஜித்குமாரிடம் பேசியது குறித்து பல்வேறு வகையான விஷயங்களை கேள்வி வைத்திருக்காரு.